விபிஎஸ் பிடிக்குதா? இது எத்தனாவது நாள்? சரி, விபிஎஸ்ன்னா கோடைக்கால சொல்லுங்க வேதாகம பள்ளி. சரி, இத்தனை நாளும் நீங்க போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு பள்ளி சம்பந்தப்பட்ட பாடங்களை படிச்சிங்க. இப்போ இந்த லீவில் உங்களுக்கு பைபிள் சம்பந்தப்பட்ட சரித்திரங்களை சொல்லித்தராங்களா? கூட கதையும் சொல்லித்தராங்களா? கேம் சொல்லித்தராங்களா? பாட்டு சொல்லித்தராங்களா? சரி, நம்ம இத்தனை நாள் ஸ்கூல் பாட புத்தகத்தை நம்ம படித்தோம். இன்னைக்கு நம்ம லீவில் இருக்கிறதுனால அந்நாட்களில் பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மூத்த பரிசுத்தவான்ங்க பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் அங்கும் இங்கும் போயிட்டு எதனா தவறான பழக்கத்தை கற்றுக்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. காரணம் என்னன்னா, கவனிக்கிறீங்களா பிள்ளைகளா? வேதத்தில் என்ன இருக்குதுன்னா, அங்கே எழுதி வச்சிருக்கிற பாருங்க, இந்த சத்தியத்தில் என்ன அடங்கி இருக்குன்னா தேவனுடைய எண்ணம். கர்த்தருடைய இருதயத்துல தோன்றின கற்பனைகளை தான், எண்ணத்தை தான் நமக்கு கர்த்தர் என்னவா கொடுத்திருக்கிறார்னா கட்டளையா கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை வாசிக்கும் போதும் அதை நேசிக்கும் போதும் நமக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஞானம் அடைய செய்வார். ஆமென். வேதங்களை ஞானியாக்குறது எது தெரியுமா? வேதாகமம். கவனிங்க பிள்ளைகளா, இப்ப நீங்க அடுத்த கிளாஸ் 3வது 5வது 7வது 9வது +2 அது மாதிரி போறீங்க. நீங்க இந்த 6 நாளும் கத்துக்கிற இந்த வேதாகமத்தை மனப்பாட வசனங்களை அது உங்களுக்கு அடுத்த வகுப்புக்கு போகிறதுக்கு தேவையான ஞானத்தை கத்த தருவார். ஆமென். எனக்கெல்லாம் படிக்கவே தெரியாது. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு வேதத்தை நேசித்தேன். வேதாகம கல்லூரிக்கு போனேன். இப்போ அநேக டிகிரி படிச்சவங்களுக்கு போதிக்க முடியாத கர்த்தர் ஒரு ஆசிரியரா உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால நீங்க இது சத்திய வேதத்துல என்ன அடங்கி இருக்குது? தேவனுடைய எண்ணம். அந்த தேவனுடைய எண்ணமா இருக்கிற கற்பனைய நம்ம கை கொள்ள முடியாத கர்த்தர் கட்டளையா கொடுத்திருக்குது. இதை வாசிக்கும் போது வேதிகளை கர்த்தர் ஞானியாக்குவார். இதை அபியாசப்படுத்தும் போது, இதை கை கொள்ளும் போது நம்ம கர்த்தர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆமென். சரி, இன்னைக்கு 5வது நாள் பாடத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூலம், எல்லாரும் கண்களை மூலம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 5 நாள் அளவும் 4 நாள் அளவும் கர்த்தர் எங்களோடு இருந்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இருதயத்துல நாங்கள் வார்த்தைகளை விதைத்து இருக்கிறோம். இம்மானுவேல் ஆண்டவரே, அந்த வார்த்தையானது 100ஆய் பலன் கொடுக்க என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யுங்க. ஆசிரியருக்காய் ஸ்தோத்திரம், வாலண்டியர்ஸ்க்காய் ஸ்தோத்திரம், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்ப நீங்க ஆசீர்வதி, இந்நாளை பொறுப்பெடுத்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தினப்பா இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. சரி, அமைதியா இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? ராஜகுலம் இல்ல, பின்னணியும் இல்ல, ஆனாலும்
ரட்சிப்ப